இதை இந்த போக்கை அரசு கைவிட வேண்டும், காவல்துறையும் கைவிட வேண்டும். எங்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகள் இனி போடக்கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இந்த ஊடகங்கள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறது, இது சுதந்திர நாடு என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மக்களாட்சி என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். எங்களது மரபு உணவான கல்லை மீட்டெடுப்போம், பனை பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம். மிக கல்லுக்கான அறப்போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அதை நாங்கள் சந்தைப்படுத்துவோம். எங்களோட உணவில் யாரும் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. இது தமிழர்களோட உணவு, எங்களோட உணவு பார்த்தீங்கன்னா இயற்கை. ஒரு உயிருக்கு என்ன தேவையோ அது பக்கத்தாலேயே படைச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் களி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. அதே களியை பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிறவங்க சாப்பிட்டானா அவனுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற உயிர் வாழ்கிறதுக்கு, இங்கே இருக்கிற நமது குடிகள் வாழ்கிறதுக்கு இயற்கையாக படைக்கப்பட்டது தான் பனைமரம். அந்த இயற்கையை எங்களுக்கு கொடுத்துக்கிற உணவை இவர்கள் திட்டமிட்டு, அதாவது மதுபான கடைகளுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் 400-500 கடை இருக்குதுங்க. சந்து கடைன்னு தனியாக பிரிவுகளை வச்சுக்கிட்டு தனியாக பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் அரசியலில் எங்கே சட்டம் இருக்கா தெரியல. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம்னு தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது யாருமே காப்பாற்றுறதில்ல. மிகப்பெரிய தேச துரோகிகளே எங்கள் மீது பொய் வழக்கு போடுவர்களும் எங்கள் பாரம்பரிய உணவை தடுப்பவர்களும் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எங்கள் போராட்டம் தொடரும்.